மத்திய கிழக்கின் மூன்றாவது சிறிய நாடும் 7000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு நாடுதான் லெபனான். மேற்கு பாரம்பரியம், நவீனத்துவம் மற்றும் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகியவற்றை சந்திக்கும் மத்திய கிழக்கின் ஒரு கண்கவர் கலவைதான் லெபனான். அதிகாரப்பூர்வமா லெபனான் குடியரசு, அது மாத்திரமல்ல மத்திய கிழக்கின் முத்து அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நாடு தான் லெபனான். லெபனானை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த ஒரு பதிவுல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரிய ரோமானிய இடுபாடுகளை கொண்ட ஒரு இடம்தான் லெபனான். பால்பெக் கோவில் அல்லது பேக்கஸ் கோவில் உலகின் சிறந்த பாதுகாக்கப்பட்ட மற்றும் பிரம்மாண்டமான ரோமானிய கோவில் இடுபாடுகளில் ஒன்று. அல் பிக்காவில், அதாவது பெக்கா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இந்த கோயில் வளாகம் 1984 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மாறுகிறது. ரோமானிய பேரரசர் அண்டோனினஸ் பைரஸ் கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுல இந்த கோவிலை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஆனாலும் 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்கம் கைப்பற்றும் வரைக்கும் இந்த தலத்தின் பதிவுகள் இல்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில ஜெர்மானிய அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த கோவில்களை அகழ்வாராய்ச்சி செய்து அந்த இடத்தை மீட்டெடுக்க தொடங்குகிறார்கள். அதற்கு பின்னர் 1970களில் லெபனான் உள்நாட்டு போர் வெடிக்கிறது. அதற்கு பிறகு அந்த தளம் பாலஸ்தீனிய மற்றும் சிரிய படைகளின் கோட்டையாக மாறுகிறது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி தனிநபர் சிகரெட் நுகர்வுகளில் லெபனான் தான் உலகில் 3வது இடத்தில் இருக்கிறது. புகைப்பிடிக்க அல்லது புகையிலை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள் மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்ட 1.1 மில்லியன் பேர் தற்போது நாட்டுல புகைப்பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி புகைப்பிடிப்பதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொது இடங்களில் புகைப்பிடிக்கிறது தடை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹோட்டல்கள்ல 20% ஒதுக்கம் இந்த புகைப்பிடிக்கிறவர்களுக்காக அனுமதிக்கப்படுகிறது. 2012ஆம் ஆண்டுல தொலைக்காட்சி, வானொலி, அச்சு ஊடகங்கள் மற்றும் விற்பனை புள்ளிகள் புகையிலை விளம்பரங்களை அரசாங்கம் தடை செய்கிறது. அதன் பின்னர் புகைப்பிடித்தல் 34.7% குறைவடைந்திருந்தது. லெபனானில் தான் அதிக பொது விடுமுறைகள் உள்ளன. லெபனான்ல முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பல்லின மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு இடம்தான் லெபனான். இவர்களுடைய விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய அரசாங்க விடுமுறையாகவே கருதப்படுகிறது. அப்படியான இவர்களுடைய விழா காலங்கள்ல அது பொது விடுமுறையா சகலருக்கும் அறிவிக்கப்படுது. இதனால் தான் லெபனான்ல அதிக அளவான பொது விடுமுறைகள் காணப்படுகின்றது. லெபனானது ஒரு காலத்துல அதிக அளவு பிரெஞ்சு மொழி பேசுகிறவர்களை கொண்ட ஒரு நாடாகத்தான் காணப்பட்டது. லெபனானுடனான பிரான்சின் உறவானது 13ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி சிலர் கூறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, லூயிஸ் ஆங்கினவர் கத்தோலிக்க மதத்தின் ஒரு கிளையான மரோனைட்டுகளை பாதுகாக்கிற வேலையிலும் ஈடுபட்டார். இது இன்னுமே லெபனானில் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ பிரிவாக காணப்படுது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில பிரெஞ்சு ஜேசுட் மிஷனரிகள் லெபனானின் பள்ளிகளை உருவாக்குகிறார்கள். 1875ஆம் ஆண்டில் செயின்ட் ஜோசப் பல்கலைக்கழகம் என்ற புகழ்பெற்ற பிரெஞ்சு மொழி பேசும் பல்கலைக்கழகத்தையும் உருவாக்குகிறார்கள். முதல் உலகப் போருக்கு பிறகு 1916 சைக்ஸ் பிகாட் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழே பிரான்ஸ் லெபனானை கைப்பற்றுகிறது. பிரான்ஸ் 1926 லெபனான் குடியரசின் அரசியல் அமைப்பை உருவாக்குகிறது. 1943 வரை நாடு சுதந்திரம் பெறும் வரைக்கும் பிரான்சின் கையில் தான் லெபனான் இருந்தது. இதன் விளைவு இன்றும் லெபனானில் சுமார் கிட்டத்தட்ட 23,000 பிரெஞ்சு பேசும் மக்களும் பிரான்சில் சுமார் 2,10,000 லெபனான் மக்களும் வாழ்கிறார்கள். உலகின் மிக பழமையான நகரத்தின் தாயகம் தான் இந்த லெபனான். பைப்போஸ் தான் உலகில் தொடர்ச்சியாக மக்கள் வசிக்கும் மிக பழமையான நகரமாக காணப்படுது. நவீன பெய்ரூட்டின் வடக்கே 20 மைல்கள் தொலைவில் தான் இந்த பைப்போஸ் நகரம் அமைந்திருக்கிறது. பைப்போஸ் என்கிறது ஒரு கிரேக்க மொழி சொல். கிறிஸ்துவுக்கு முன் 8000 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 4000 வரையிலான கற்கால காலத்திலேயே பைப்போஸ் ஆக்கிரமிக்கப்பட்டதாக சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகள் கூறுகிறது. எகிப்துக்கு சிடார் மற்றும் மதிப்புமிக்க மரங்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்ததும் இந்த பைப்போஸ் துறைமுகம்தான். பண்டைய எகிப்து மொழியில குப்னான்னு அழைக்கப்படுகிறதும் இந்த பைப்போஸ் தான். அது மாத்திரமல்ல, உலகின் முதல் எழுத்துக்களும் இங்குதான் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. பீனிஷியன் எழுத்துக்கள் பைப்போஸிலேயே பிறந்திருக்கிறது. இப்படி லெபனானானது பல சுவாரஸ்யமான வரலாற்று பதிவுகளையும் வரலாற்றுக்கு முந்தைய பதிவுகளையும் கொண்ட ஒரு மிக பழமையான ஒரு நாடு. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.